வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேரா நாம் ரவுனக் குர்ஜார். மாலும் பயந்துராதீங்க, விஷயத்துக்கு வரேன். மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி சாந்திபாணி நகர் அப்படின்னு ஒரு இடம். அதில் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, மேரா நாம் ரவுனக் குர்ஜார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி போலீஸாரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவரை பிடிக்கணும்னு போகும்போது, அவர் ஓடி போகும்போது இவங்க துப்பாக்கியால் சுடுறாங்க. போலீஸ் சுட்டதுனால தொடையில் காயமாயிடுச்சு, அவருக்கு குண்டு பாஞ்சு காயமாயிடுச்சு, அவரை பிடிச்சிட்டாங்க. அப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொடையில் இருக்க தோலை எடுத்துடணும், வேறு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த ரவுனக் குர்ஜார் என்னங்கிறாரு பாருங்க, அந்த தோலை எடுத்து கொண்டு போய் ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொடுத்து, எங்கள் அம்மாவுடைய காலுக்கு அளவாக இதில் ஒரு செருப்பு தைச்சி கொடுங்கங்கிறார். ஒரு இல்லைங்க, ஒரு ஜோடி செருப்பு தைச்சி கொடுங்க. உடனே அவரும் தைச்சி கொடுக்குறார். அதை கொண்டு போய் அவர் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இதில் என்ன விசேஷம், இதில் என்ன சிறப்பு, என்னையா நியூஸ் அப்படின்னு கூட நினைக்கலாம் எல்லாரும். இது வரைக்கும் இது சாதாரண விஷயந்தான். சாதாரணமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் செஞ்ச உதவிக்கு என் தோலை செருப்பாக தைச்சி போட்டால் கூட ஈடாகாதுங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கோம். அரிய பெரிய உதவி சமயத்தில் செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை பதிலாக சொல்லுவாங்க. நன்றி அறிவித்தல் மாதிரி இருக்கும். அது நம்ம மனித தோலில் செருப்பு தைச்சி போட்டதாக நமக்கு தெரியாது, ஆனால் இவர் பண்ணியிருக்கார். இது வரைக்கும் சாதாரண விஷயம். இப்போ ஏன் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர் மேலும் என்ன சொல்கிறாரு கேளுங்க. நான் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறவன். அப்படி செய்யும்போது எனக்கு ராமர் மேலே மிகுந்த பற்று உண்டு. ராமர் ஒரு இடத்துல சொல்கிறார் ராமாயணத்தில், அவங்க அம்மாவுக்கு என்னுடைய தோலை செருப்பாக தைச்சி போட்டால் கூட ஈடாகாதுமா, அந்த அளவுக்கு நீ எனக்கு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் ராமரே சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுனால நான் இந்த வேலையை செஞ்சேன்னு அவர் முடிக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராமாயணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ஓரமாக படிக்கிறவங்க தானே, முழுசாக எங்கே படிச்சிருக்கோம். அந்த மாதிரி முழுசாக ராமாயணம் தெரிஞ்ச வயதான ஒரு நண்பரை கேட்டேன், இப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு. அவர் யோசித்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்ட்டார். அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படின்ட்டார். அதனால் எனக்கு என்னென்னா, ஒரு ராமாயணத்தை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அப்படி புரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கலாம். அது என்னன்னு தெரியல நமக்கு. ஆனால் ரவுடி என்று சொல்லப்பட்டவர் அம்மாவுக்கு என்ன ஒரு அளவுக்கு மதிப்பு கொடுத்திருந்தால், அவங்கள மதிச்சிருந்தால் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம். அப்போது போலீஸால் தேடப்படுற ஒரு ரவுடி என்ற சந்தேகப்படக்கூடிய ஒரு குற்றவாளியே இப்படி இருக்கும்போது, நம்மளாம் யோகிய சிகாமணிகள்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ஏன் பெற்றோர்களை நம்ம மதிக்கிறது இல்லை? எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்தாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? எதுக்கு இத்தனை அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள்லாம் இருக்குது? அதனால தான் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி எடுத்தேன். அதனால் இப்படி ஒரு விஷயம் ராமாயணத்தில் இருக்குதுன்னு யாராவது கன்ஃபார்ம் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அதை உங்கள் பொறுப்புக்கு நான் விட்டுறேன். இதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.